small. மற்றது பெனங்கா பழம். மற்றது வந்து இந்த பெனர்ல போட்டிருக்கிற இந்த ஸ்வீட் ஐட்டம்ஸ் எல்லாம் செய்யறதா? எல்லாம் செய்யறேன், ட்ரைனிங் எல்லாம் செய்யறேன். ஏன்னா ஒரு ஏரியா போய் நான் செய்யறேன். நான் செய்யும்போது இதெல்லாம் கட்டாயம் நாங்க அனுப்பணும். பழங்கா பழம் கூட சுட்டுறாங்க, வெள்ளை வாய்க்கெல்லாம் அனுப்புறேன். அவங்க எனக்கு இந்த பனையில வந்து சரியான விருப்பம் சின்னலேருந்து. இந்த பனைய இலங்கை வெளிநாடு எல்லா இடத்துக்கும் அறிக்கக்கூடிய எனக்கு சாத்தியக்கூறு இல்லை. இதை வந்து நீங்க செஞ்சா உங்களுக்கும் நன்றி. இது எனக்கு இதை வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது இவ்வளவு கஷ்டம். அந்த பாருங்க, அந்த நம்மள திறந்த கல்லு குடிக்கலாம் பாருங்க. அப்படி அப்படி வருவாங்கல்ல. அவங்க எக்ஸ்போஜ் எனக்கு அனுப்பு திடீரெண்டு இவர் வரவங்களும் அவங்க அனுப்புவாங்க. இது இப்ப உங்களோட வீட்டு எடுத்த போட்டோ? வீட்டு எடுத்த போட்டோ தான் இது. வந்தாரு எந்த இருக்குங்க அண்ணர் தான் இந்த கேம். சரியா சரியா அவர் தான் இந்த கேம். அப்ப என்ன செய்யற விடிய மோர்னிங் குடிக்கிறது நல்ல டேஸ்ட், இனிப்பு. நாங்க புலாயெல்லாம் கட்டுவோம். இந்த புலாய் இருக்குல்ல, இதெல்லாம் இந்த புலாயெல்லாம் நாங்க உடனே கட்டி அவங்க நேச்சுரல் கப்னு சொல்லி விருப்பம். இந்த இதெல்லாம் விதிரு ஒண்ணும் பண்ண ஆட்டுவாங்க. அப்ப அதுக்காக இல்ல வர எல்லா ஜனத்துக்கும் புலா தான் இல்லாட்டி சிரட்டை. நல்லா இருக்கு. பனங்கட்டி அந்த மேரி. ஓ உண்மையில அந்த கதிர்காமத்துல வாங்குற கொஞ்சம் மாசேத்த மாதிரி இருக்கு. தனிய கஷ்டம், சரியான கஷ்டம். ஒரு நாள் அப்படி எங்களுக்கு முடியுது எல்லாம் காய்ச்சி எடுக்க. இப்படி சின்ன சின்ன பெட்டி பின்னி வச்சிருப்பேன் ஏற்கனவே. சின்ன சின்ன குட்டி குட்டி பெட்டி 100 கிராம் 50 கிராம் ஊத்தக்கூடிய பெட்டி இருக்குது. அதுக்கு ஊத்தி ஊத்தி போட்டு அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இலங்கையிலிருந்து ஜேபி பிளாக், நான் உங்கள் பிரியா. இன்றைக்கு வந்து நாங்கள் வந்திருக்கிற இடம் திருகோணமலை மாவட்டம் துவரங்காடு அப்படி என்ற இடத்துல இருக்கிற வரோதய நகர் என்ற கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பாடசாலை படிக்கிற பிள்ளைகள், அதுவும் கெட்டித்தனமாக படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருந்தும் வந்து வறுமை கோட்டின் கீழ் இருக்கிற பிள்ளைகளை பாடசாலை அதிபர் வந்து அடையாளப்படுத்தி இருந்தாங்க. இப்போ நேரடியாக அவங்களோட வீட்டுக்கும் வந்து நாங்கள் போய் பேசியிருந்தோம். பேசினதில் உண்மையில் கஷ்டப்பட்ட பிள்ளைகள பேரண்ட்ஸ், அதாவது வந்து அவங்களோட அப்பாமார் வந்து கைவிட்ட நிலையில பெண் தலைமைத்துவம் தாங்குற குடும்பங்கள் அதிகமா இருக்கு. அப்படியான இடங்களை வந்து தேர்வு செஞ்சு நாங்க பார்த்து கொண்டு இருக்கோம். அந்த வகையில வந்து இப்ப வந்திருக்கிறதும் அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் தான். இந்த குடும்பத்தை பொறுத்த மட்டும் தனது தந்தை வந்து விட்டுட்டு போயிட்டாரு. பிள்ளைய வந்து அந்த அம்மா தான் சிறு கைத்தொழில் செஞ்சுதான் வளர்த்து கொண்டு வராங்க. அதுலேயும் பிள்ளை வந்து முதலாம் பிள்ளை வர நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைன்னு சொல்லி பிரின்சிபல் சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து நாங்கள் அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இதில் பார்க்க போனால் உண்மையில் சுயதொழில் செஞ்சு வாழ்ந்து காட்டலாம் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த அக்கா இருக்காங்க. இவங்க வந்து அப்படி என்ன சுயதொழில் செய்கிறாங்க, அதன் மூலம் இவங்களுக்கு எவ்வளவு லாபம் வருது, இந்த சுயதொழில் சம்பந்தமான பிரத்யேக வகுப்புகள் எல்லாம் இந்த அக்கா நடத்தி கொண்டு வராங்க. அப்போ அந்த அக்காவோட பேசி அவங்களோட நிலைமை தொடர்பாக நம்ம அறிஞ்சு கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸ் போடுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ வாங்க போய் அவங்களோட பேசிக்கொள்ளலாம். வணக்கம் அக்கா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? இருக்கிறேன். வணக்கம் தங்கச்சி. வணக்கம். தங்கச்சியோட பேர் என்ன? அஷாலினி. என்ன கிரேட் படிக்கீங்க? கிரேட் 4. எப்படி படிப்பெல்லாம் நல்லா படிப்பாங்களா? முதலாம் பிள்ளை வரவா? இந்த முறை 3ஆம் பிள்ளை. இந்த தரம் கொஞ்சம் ஜாயிண்ட். ஃபர்ஸ்ட் டைம் 2ஆம் பிள்ளையா வந்தா, அப்புறம் இந்த முறை 3ஆம் பிள்ளையா வந்துட்டா. சரி அக்கா, உங்களோட பேர் என்ன? என் பேர் சந்திரிகா. சந்திரிகா. அப்ப குமாரி என்று சொன்னாங்க. வீட்டுல குமாரி என்ன சொல்றேன்? வீட்டுல குமாரி. ஓகே அக்கா. இப்ப நீங்க எவ்வளவு காலமா இங்க இருக்கீங்க? நாங்க இங்க வந்து நான் இங்கதான் பிறந்தது எல்லாமே. ஆனா இப்ப வன்சேலுக்கு பிறப்பு இப்ப வந்து இங்க வந்து 20 வருஷமா 20 வருஷமா இங்க இருக்கீங்க. அக்கா தான் வந்து அந்த பனையோலை கைத்தொழில்கள் எல்லாம் செஞ்சு கொண்டிருக்காங்க. அதோட நீங்க பிள்ளைகளுக்கும் பழக்கிறீங்க. அக்கா செஞ்ச திங்ஸ் எல்லாம் இருக்கு, எல்லாம் வந்து நம்ம பார்த்து கொள்ளுவோம் ஒவ்வொண்டா. அதுக்கு முதல் இது உங்களோட சொந்த வீடு தானா? இது வந்து இப்ப உங்களுக்கு தானே? நான் பாக்குறேன் எனக்கு தானே. உங்களுக்கு இப்ப இந்த வீடை வந்து பார்த்து கொள்ளலாமா நாங்களும்?
உள்ள பாக்கலாம், பிரச்சனை இல்லை. வந்து பாருங்க. இந்த அம்மாவும் நல்லா கதைக்காங்க, அம்மாவோடையும் கதைச்சு கொள்ளுவோம். ஓமா ஆமா, பனம்பழம் இருக்கு இந்த புள்ள. லோன் எடுத்து வீடு இதெல்லாம் செஞ்சு இப்ப மாதம் மாதம் கட்டி மாதம் 22,000 நாங்க கட்டுவோம். அதுக்குரிய வருமானம் வருது. வருமானம் வந்து இதுலதான் நாங்க சேர்த்து கட்டுறது. ஓடசும் செய்யற, கிளாஸும் செய்யறது, அப்படிதான் சேர்த்து கட்டுறது. குருத்து அந்த அங்க காயப்பட்டு கண்டா அதெல்லாம் நாங்க இங்க அனுப்புறேன் கொழும்பு கதைகளுக்கு ஆக்களோட அனுப்புறது. நான் பழகின பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு தேவையான நான் அனுப்பினா எனக்கு அதுல ஒரு கொடுத்துக்கு 100 ரூபாய் இருக்கு. அப்படியே சரி, நீங்க செஞ்ச சாமான்கள் எல்லாம் காட்டுறீங்களா? என்னென்ன பேர்? இதுக்கு பேர் இன்னைக்கு நோமல் தொப்பியா, இது நோமல் தொப்பி. சரியா, இது வந்து தையல் பெட்டி. இது தையல் பெட்டி என்ன எல்லாம் போடலாம். சாப்பாட்டு சாமான்களும் போட்டு வைக்கலாம். உங்களுக்கு தையலுக்குரிய சாமான்கள், நூல் அது இதெல்லாம் போட்டு, இல்லாட்டி கிளிப் அதெல்லாம் போட்டு வைக்கிற பாக்ஸ் வந்து. இது வந்து ஜுவல்லரி பாக்ஸ். இது சின்ன ஜுவல்லரி, இது நகையில் அதில் போடுற இது பேர் ஜுவல்லரி பாக்ஸ் வந்து. இது நல்ல ஓடசங்களுக்கு நிறைய ஓடசங்களுக்கு கேட்குறா, சின்ன சின்ன இதுகள் போடுறது ஓட சாமான்கள். இது வந்து இது வந்து பெரிய மார்க்கெட் கூட. இது பெரிய மார்க்கெட், சந்தைக்கு மரக்கறி அதுல வந்து பெரிய மார்க்கெட் கூட. இதுவும் மார்க்கெட் கூட தான். இதுல அரவாசி கூட வந்து சில பான் ஒண்ணுக்கு எங்கிட்ட கணிச்சுன கூட இது வந்து இந்த பான், அந்த சாப்பாட்டு அதில் வச்சு கொண்டு சாப்பாட்டு பாத்தல், தண்ணி போத்தல் அதுகள் வச்சு உங்களுக்கு தேவையானது ஏதாவது கூடை அதெல்லாம் வச்சு லேட்டஸ்டா கொண்டு போறாங்க. அது தான் இது வந்து இந்த கூட வந்து அது வந்து மார்க்கெட் கூட. இது வந்து கேக் பாக்ஸ், பின்னி கல்லுப்பெல்ல போட்டு இந்த இருக்கு. இது வந்து கேக், வெட்டிங் கேக் பாக்ஸ். இதுக்கு மூடி இப்படி பிள்ளைங்கிட்ட இது இப்படியே மூடி இப்படி வச்சு இப்படி மூடி வெட்டி போட்டு. சரி, இதெல்லாம் இப்ப என்ன பிரைஸ் சொல்லல. இது வந்து 750 ரூபாய். இது வந்து 750 ரூபாய். இது இப்ப செய்யறதுக்கு உங்களுக்கு எத்தனை நாள் எடுக்கும்? ஒரு நாள் நாங்க செய்வோம். ஒரு நாள்ல இதே மாதிரி எத்தனை செய்ய முடியும்? ஒரு நாள் ஒன்றுதான் செய்ய முடியும். அதுக்கு மேல செய்யல கஷ்டம். இந்த சின்ன ஜுவல்லரி பாக்ஸ் இதுல 2 செய்யலாம். இந்த ஜுவல்லரி பாக்ஸ் இது 300 ரூபாய் அப்படி எடுக்கிறாங்க. பெனங்கா பழம். இது வந்து இந்த பேனர்ல போட்டிருக்கிற இந்த ஸ்வீட் ஐட்டம்ஸ் எல்லாம் செய்யறதா? எல்லாம் செய்யறாங்க. ட்ரைனிங் எல்லாம் செய்யறேன். ஒரு ஏரியா போய் நான் செய்யறேன். நான் செய்யும்போது இதெல்லாம் கட்டாயம் நாங்க அனுப்பணும். பழங்காப்பழங்களை சுட்டுறாங்க, வெள்ளை வாய்க்கெல்லாம் அனுப்புறேன். அவங்க இதை வேண்டி அவங்க தாங்க வச்சு விற்கிறாங்க. அடுத்து வந்து இந்த ஜப்னா ஸ்பெஷல் ஒடியல் கூழ் எல்லாம் இருக்கு. அது ட்ரைனிங், அதான் ட்ரைனிங் கூடுதலா கொடுக்குறோம் நாங்க. ஒரு கப் வந்து 500 ரூபாய். ஒரு கப் வந்து நாங்க 500 ரூபாய். 500 ரூபாய் ஒரு கப் வந்து 500 ரூபாய். இது வந்து நீங்க இங்க விற்பனை செய்யலாதா? இங்க வீட்டு வந்து எனக்கு வந்து ஒரு எக்ஸ்போஜி இருக்குல்ல, ஒரு ட்ரிப் வந்து அங்கேருந்து வர போறோம்னு சொன்னா உங்களுக்கு ஓடஸ் தருவான். இப்படி வர்றாங்க செய்யுங்க, இத்தனை பேருக்கு விளையாடு. ஒரு ஆளுக்கு 500 ரூபாய் அப்படி நாங்க போட்டு நாங்க சில வலிச்சு நான் செஞ்சு கொடுக்குறோம். இங்க வந்து எல்லாம் குடிப்பாங்க. அதான் அந்த புலாயெல்லாம் செஞ்சு வச்சிருக்கோம். இல்ல அப்படின்னு திடீர் 2 பேரும் ஒரு மாசத்துக்கு ஒன்று வரும். இது வந்து இந்த கல்லு குடிக்கிறது. கல்லு மற்றும் பனங்கல்லு, பனங்காப்பலாரம் அதுல சுட்டு காட்டும். வந்தாரு அந்த அடுப்புல மூட்டிக்கந்தா அதெல்லாம் பனங்காப்பலாரம் ஒடியல் கூட எல்லாம் நாங்க சுட்டு காட்டுறோம். எல்லாம் படி அரேஞ்ச் பண்ணுவோம். அந்த நேரத்துல எல்லாம் கூட்டி கிளீன் பண்ணி எல்லாம் செஞ்சுட்டு நானும் செய்யறது. இப்ப இதெல்லாம் விற்பனை செய்யறதானே நீங்க? இது வந்து விற்பனையில இது கல்லு குடிக்கிறதுக்காக. அந்த பாருங்க அந்த வெள்ளக்கார கல்லு குடிக்கலாம் பாருங்க. அப்படி வருவாங்கல்ல அவங்க எக்ஸ்போஜி எனக்கு அனுப்பு திடீரெண்டு இவர் வர்றவங்களும் அவங்க அனுப்புவாங்க. இது இப்ப உங்களோட வீட்டு எடுத்த போட்டோ தான் இது. அவங்க இது வச்சுக்கொண்டு எங்களுக்கு விளையாண்டு. இப்ப இந்த கல்லெல்லாம் இருந்து எடுக்கிற நீங்க? கல்லு வந்து பரம்பரை இருக்கு தானே. நீங்க திண்ணிக்கிழமை இருக்கும் அந்த சீவிர அவருக்கு ஒரு கூலி கொடுப்பாங்க. அவங்க நாங்க கல்லெல்லாம் வந்து ஊத்தி நாங்க கொடுத்து இதுல எல்லாம் செய்யறாங்க. பனைமரம் எல்லாம் இருக்கு ஒடியல் கூலி எல்லாம் சகலம் பனங்காப்பலாரம் எல்லாம் சுட்டு காட்டணும். அவங்க வர்றாங்களுக்கு அப்படி சிங்களாக்களுக்கு நான் தெரியாதானே. இப்ப ஒரு ட்ரிப் பாஸ் எடுத்தாங்கன்னா அது அவங்க தங்களுக்கு வச்சுக்கணும் எங்களுக்கு விளையாண்டுதான். இப்ப ஒரு கள்ளிச்சீவிர காட்டுறேன்னு சொன்னா ஒரு 1500 ரூபாய். ஒரு அண்ணர் வந்து இப்ப பனை ஏறி கழிச்சு கல்ல கொண்டு எங்களுக்கு 1500 எங்களுக்கு தரும். ஆனால் அது அவங்க வந்து கொம்பனிக்கார வைக்கிறது நாங்க எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு விளையாண்டுது செய்வாங்க. இப்ப நான் 1 கிலோல பனங்காப்பலாரம் அவங்களுக்கு சுட்டு காட்டணும்னு சொன்னா 2500 நான் எடுப்பேன். சரியா, அதே மாதிரி இப்போ 10 பேர் வந்தா ஒரு ஒடியல் கூழ் கப் டிஷ் அவங்களுக்கு இருக்கு. ஒரு டிஷ் எல்லாம் நாங்க கொடுக்கல 500 ரூபாய். அப்ப அவங்க ரேட் அதுல எனக்கு தெரியாது. ஒரு மாசத்துக்கு அப்படி 1-2 எனக்கு அனுப்புவாங்க. ட்ரைனிங் விட்டு 1-2 அனுப்புவாங்க.
இப்ப நாளைக்கு ஒரு ரெண்டு பேர் வருவாங்க. நாளைக்கு ஒடியல் கூழ் நாளைக்கு வந்தா ஒடியல் கூழ் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒடியல் கூழ் இது வந்து அப்ப இன்னைக்கு ஒன்றும் இல்ல, முந்தினாத்தி இருந்ததானே. எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு மேல தொடர்ந்து வேலை செய்யற இந்த கதையெல்லாம் கூட்டி தானே எல்லாம் செய்யறது தானே, கூலி கொடுத்து செய்யற கட்டுப்படி ஆகாது. அதெல்லாம் நானே எல்லாம் கூட்டி நானே தான் எல்லாம் இதுகள் பின்னி எல்லாம் வச்சு இந்த பனங்க பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து பனங்காய் பலகாரத்துக்கு மட்டும் பொட்டில் அடிக்க போறேன் நான். இந்த களி இல்லாத காலங்களுக்கு இப்ப 6 மாசத்தோட பனங்காய் சீசன் முடிஞ்சிடும். அதுக்காக நாங்க இது இருக்கு சோடியம் மென்சைட் இதுவும் போட்டு அடைச்சு வச்சு எங்களுக்கு அடுத்த வருஷம் பனங்காய் வரும்போது இருக்கு. அந்த நேரம் பனங்காய் பலகாரத்துக்கு இல்லையே எங்களுக்கு. பனங்காய் பலகாரம் செய்யற டைம் அந்த பனங்காய் சீசன் கொஞ்ச காலத்துக்கு அது இப்ப முடிஞ்சதுக்கு பிறகு பனங்காய் பலகாரம் செய்யணும்னா நீங்க இப்படி எடுத்து பொட்டில் பண்றோம். பொட்டில் பண்ணி கேனுக்குல 5 லிட்டர் எடுத்து நாங்க அடைச்சு அது இருக்கும். 2 வருஷத்துக்கு சோடியம் மென்சைட்டும் SMS போட்டு தானே காய்ச்சிருந்தாங்க. காய்ச்சல் சரியா 2 வருஷம் சொல்லி கொஞ்சம். அடுத்தது வந்து இது பினாட்டும் போடுறது. இப்ப இனிதான் ஆரம்பம் கொஞ்சம் காய்ச்சி வச்சிருக்கு நாளை போடுறது செய்வீங்க. அதுவும் இப்ப லேட்டா போன பினாட்டு வந்து சீனி பினாட்டுக்கு டேஸ்ட், அதாவது புளி சீசன் காலம். இப்போதைக்கு செஞ்ச ஸ்வீட் என்ன இருக்கு உங்கள்கிட்ட? இப்ப என்ன செஞ்ச ஸ்வீட்ஸ் சொன்னா பழங்காய் பலகாரம் கொஞ்சம் செஞ்சது. இதற்கான கொஞ்சம் அது என்னண்டா அன்றைக்கு வந்தவன் வந்து அவருக்கு இந்த இது கூடாதா, என்னது சுகர் என்ன சாம்பிக்கின்றது கோதுமைமா சிங்களாக்கள் தானே வந்தது. அவங்க சொன்னாங்க தங்களுக்கு வந்து இது கலக்க வேணாம், மாக்கெல்லாம் தனிக்களியில சுட்டு தர சொல்லி. தனிக்களியில சுடும் போது என்ன செய்யுது பிரியது வாங்கிட்டு கொஞ்சம் மா சேர்த்தா தானே இருக்கு. ஆனா டேஸ்ட் ஆனா என்ன கூட எழுத்துட்டு அவ்வளவு சாப்பிட்டாங்க. அதுதான் இருக்கு. அதையும் மாதிரி சக்கரை கட்டி கொஞ்சம் கிடக்கும். சரி, ஓகேக்கா. அடுத்து வந்து உங்களோட குடும்ப சூழ்நிலை தொடர்பாக இங்க பிரின்சிபல்னு சொல்லியிருந்தாங்க. மற்றது குறிப்பா ஒரு அக்கா சொல்லியிருந்தாங்க அவங்ககிட்ட வந்து இந்த கஷ்டப்பட்ட அவங்களோட டீட்டெயில்ஸ் கொஞ்சம் இருக்காமன்னு சொன்னாங்க. அப்ப அவங்ககிட்ட கேட்டதுலயும் வந்து உங்களை சொல்லியிருந்தாங்க. அதோட பிரின்சிபலும் பிள்ளை வந்து நல்லா படிக்கிறவில்ல, ஆனா அப்பா இல்ல அம்மா தான் கஷ்டப்பட்டு படிப்பிச்சு கொண்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. அதான் வந்தேன் நாங்க பாக்குறதுக்கு. இப்ப இந்த வேலைகள் நீங்க செய்யறது உண்மையில உங்களுக்கு வாழ்த்துக்கள் தான் நாங்க சொல்லணும். ஏன்னு சொன்னா யாரும் இப்ப குடும்ப தலைவன் இல்லாம வந்த உடனே சொன்னீங்க. யார் யாரு இந்த வீட்டுல இருக்காங்க? அம்மா, அப்பா, தம்பி, நாங்க 5 பேர் இருக்கோம். 5 பேர் இருக்கீங்க. இப்ப 5 பேரும் அல்ல 4 பேர் வந்து உங்களோட உழைப்பை நம்பிதான் இருக்காங்க. அப்படிதான். அவருக்கு நான் தான் சாப்பிடுறேன். அவரும் தம்பி இருக்கிறது அவருக்கு. அதான் சொல்றேன். அப்ப 4 பேரும் உங்களோட உழைப்பை நம்பிதான் இருக்காங்க. தம்பிக்கு என்ன பிரச்சனைக்கா? அவருக்கு அந்த கொரோனா ஊசி எடுத்து மண்டையில கொண்டு அடிச்சுட்டாங்க. ஓகே, நம்ம அதெல்லாம் வந்து இருந்த ஆறுதலாக்க வச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். சரி, அக்காவோட வந்து நிறைய பேசி இருந்தோம். அதுல வந்து அவங்களோட தொழில் முயற்சி எந்த அளவுக்கு அவங்க செஞ்சு கொண்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு. அதோட வந்து திருவோணமலை மாவட்டம் மட்டும் இல்லாம மட்டக்களப்பு மாவட்டத்துக்கும் போய் நீங்க அந்த ட்ரைனிங் எல்லாம் செஞ்சேன்னு சொன்னீங்க. அதை எப்ப நீங்க செஞ்சீங்க? நான் செஞ்சது வந்து 11ஆம் மாசம் போன வருஷம் 11ஆம் மாசம் போய் ஏராவூர்ல நான் செஞ்சுட்டு வந்தேன். எங்களோட சார் வந்து கரு சார் சிங்களால் அவர் தான் எடுத்து நடத்தினா. அவர் தான் எங்களுக்கு நான் பேமெண்ட் அவர் தான் பண்றது. இங்க இருந்து குறுத்து சகல நான் இங்க இருந்து பஸ்ஸுக்கு ஒரு பஸ்ஸுக்கு போட்டு விட்டு அவங்க எடுத்தாங்க. திலக் சார் டிஎஸ் பாட்டா கம்பெனி இருக்கு. பாட்டா கம்பெனி தான் அவங்களுக்கு உதவி செய்ய அந்த ஊருக்கு உங்களோட ஏராவூர் அந்த ஏரியாவுக்கு கஷ்டப்பட்டார்கள், சரியான கஷ்டப்பட்டார்கள். அவங்கெல்லாம் சகல குருத்துல இருந்து சகலதுக்கும் காசு அனுப்பி நாங்க போய் அங்க எல்லாம் பழக்கினோம். 4 நாள் வந்து பழக்கினோம். இப்ப ட்ரைனிங் வந்து இங்க வீட்டுலயும் நீங்க குடுக்குறீங்களா? பழக வரவங்க வர்றவங்களுக்கு குடுக்குறாங்க. பழகுறதே பெருசா அவங்க விருப்பம் ஒடியல் கூழ் பனங்காய் பலகாரம் சிங்களாக்களை தானே கூட கூட ஒரு சில புள்ளிகள் தேவையான சாமங்கள் கூட சாமங்கள் அது பலருக்கு வர்றது. அதால பெரிய பேமெண்ட் இல்லை எனக்கு. இப்படி ஒடியல் கூழ் பனங்காய் பலகாரம் அதுகள் வந்தாதான் கொஞ்சம் ஒரு ஆளுக்கு வந்து இந்த கூட பின்றது பழக்குறேன்னு சொன்னா உங்களுக்கு என்ன மாதிரி அதுல வரும்? நான் இப்ப ஒரு ஆளுக்கு வந்து அப்படி நான் எடுக்கல, மாச கணக்கு தானே, ஒரு மாசத்துக்கு அப்படின்னு. இப்ப நான் ட்ரைனிங் போனேன்னு சொன்னா இப்ப உங்களோட அவர் அப்படி போனேன்னு சொன்னா ஒரு நாளைக்கு எனக்கு 2000 ரூபாய். ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் தருவாங்க. அந்த வருமானத்தை வச்சுதான் நீங்க இந்த குடும்பத்தை ரன் பண்ணி கொண்டு இருக்கீங்க. அடுத்தது வந்து உங்களோட அப்பா என்ன செய்யறாரு? அப்பா சும்மா தச்சு தொழில் செய்யறாரு. அப்பா 2 மாடு வண்டி விட்டு இருக்கிறார். அதுல அண்ணன் மகன் ஒரு ஆள் அவர் கொஞ்சம் ஈழாது. அவரு கொஞ்சம் இளையான்னு சொன்னா அது பிறவில அவர் தான் இதனை பால் கறந்து அப்பாவுக்கு ஒரு நாளைக்கு 400 ரூபாய் கிடைக்கும் காலையில. அவருக்கு ஒரு 500 அந்த நினைக்கிறேன். அவர் தான் அண்ணன் மூத்த அண்ணன் மகன். அவரு கொஞ்சம் மூளை கொஞ்சம் அப்செட். பிறந்ததுல இருந்தே கொஞ்சம் அப்செட். அதால எங்களுக்கு அப்பாவுக்கு கஷ்டம். அப்பாவுக்கு 76 வயசு, அப்பாவுக்கு 7 தானே. அதால அந்த 2 மாடு 2 கண்டு நிக்குது. சரி, அப்ப அதுல அவருக்கு 2 அப்பாவுக்கு 2 4 அவரும் புரிஞ்சு அவரும் பாக்குற வேலை செய்யறாங்க. அப்ப அப்பாட 2 மாடுல 4 போதல்
இதை எடுத்து 400 ரூபா அவருக்கு கொடுப்பார் அவர் ஃப்ரிட்ஜ். என்ன வருது அவங்க 2 சரி சமனா பிரிப்பாங்க. அதுல அவருக்கு தான் கூட கொடுக்குறோம். 1000 ரூபா வந்து அவருக்கு 600 ரூபா, அப்பாக்கு 400. சரியக்கா. அடுத்து வந்து உங்களோட தம்பியும் வந்து உங்களோட தான் இருக்கு. என்ன நடந்தது? அவருதான் அந்த கொரோனா ஊசி எடுத்து அவருக்கு கொஞ்சம் அப்செட் ஆகிட்டு, அது ஆயினோன்னு வைஃபாக்களும் கொஞ்சம் இருந்த கொஞ்சம் மாறி எல்லாம் கதைக்க தூங்கினோம். அவங்க விட்டுட்டு பேசாம போயிட்டாங்க. அப்ப போனோன்னா அவங்க போய் போலீஸ்ல ஏந்திய போட்டு பிரச்சனையாகி போயிட்டாங்க. அவங்க அங்க அன்ற குறைவு டக் கட்டி இங்கே களைச்சி விட்டுருவாங்க. நாங்க அப்படி செய்யலாத நல்லா இருந்த மனுஷன் திடீரென்று அப்படி வரும்போது நாங்கள் அவரை கைவிடலாத. நான் அவரையும் வச்சு பார்த்து அவருக்கு என்ன தேவையோ சகலை நாங்கள் செஞ்சு கொண்டு தான் இருக்கேன். கடவுளுக்கு தான் சொல்லிக்கேன். எப்ப அவருக்கு நல்லா வருமாட்டேன் திடீரெண்டு மனுஷனுக்கு வர்றதானே சொல்லி அவரையும் நான் நல்லா வச்சு நான் தான் பார்த்தேன். இப்ப குடும்ப செலவுகள் எல்லாம் உங்களை மட்டும் நம்பித்தான் நடந்து கொண்டு இருக்கு. அப்பா கூட 400 ரூபா கிடைக்கும் அந்த பால்ல காலையில. அதுக்கு அவர் சாப்பாடு போய் அவங்களுக்கு எல்லாரும் கட்டி அவருக்கு என்னென்ன தேவையோ தோசை சாப்பாடு எல்லாம் கட்டி கொண்டு வெளியிடறது காலையில ஸ்கூலுக்கு போறதுக்கு. இதுக்கு நான் ஏதாவது செஞ்சு கொடுப்பேன். அவர் அந்த மாதிரி அவருக்கு ஒரு 200 ரூபாய்க்கு தோசை அதெல்லாம் கட்டி கொண்டு அவர் இல்லாதவரானே அவருக்கு தனக்கு பராட்டதல் கட்டி கொண்டு வெளியிட போயிருக்கு. நாங்க அவர்கிட்ட ஒரு 50 கேட்கறீங்க. அது தண்டை சாப்பாட்டுக்கு நாங்க சொல்லி நீங்களே வச்சுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு நாள் 400 ரூபா 300 ரூபா. பால் சில நேரம் கூடும் குறையும். சில நேரம் 2 போத்தலும் சில நேரம் 1.5 போத்தலும் வேறும். அது அவங்களோட சிலவுக்கு அவர் வச்சுக்கிறேன். அம்மா வந்து சிங்களம் அப்படி என்று சொன்னீங்க. அம்மாட சொந்த இடம் எது? அம்மாட சொந்த தான் அன்றாதபுரம் ராஜ்யங்க. அம்மா வந்து தமிழ் ஆள கல்யாணம் கட்டினவங்க. அப்பா விரும்பி அந்த நாள் அப்பாக்கு நல்லா இருந்து. இப்பதான் கொஞ்சம் கஷ்டம். அப்படியே திருமணம் செஞ்சது பிறகு இங்க வந்துட்டாங்க அவங்க. என்ன அம்மா கல்யாணம் கட்டி இங்கே அம்மா வந்து மூத்த அண்ணருக்கு வந்து இப்ப 50 வயசு. 50 வருஷம் அம்மாக்கு வந்து. அம்மாவுக்கு இப்ப 73 வயசு. அப்பாக்கு 71. அப்பான்னு சொல்றாங்க. 76 அவருக்கு. அடுத்த வந்து உங்களோட கணவர் வந்து விட்டுட்டு போயிட்டாருன்னு சொன்னீங்க. அது என்ன காரணம்? என்ன நடந்தது சொல்ல முடிஞ்சத சொல்லுங்க நீங்க. என்னன்னா நான் ஒரு நேவிகான விரும்பி கட்டினாப்புல அங்க போனாலும் பிரச்சனையா போயிடும். அவங்க சாதி பிரச்சனை. அவங்க நாங்க தமிழ் அவங்க சிங்கள பிரச்சனை. அதோட நான் வருத்தமா போயிட்டேன். இன்னும் செஞ்சு வருத்தம் ஆயிடுச்சு. அதோட அம்மா கூட்டி இருந்தோன்னா அது அவருக்கு தனக்கு சொல்லாம வந்த ஒரு பிரச்சனையா இங்க வேற இல்ல பார்க்க வரல. அப்படியே நான் இங்கே நின்றுட்டு அப்பா சொன்னேன் நான் இது போன பெரிய சிக்கல் அப்படி விரும்பி கட்டி அங்க பிரச்சனைடா வாழையில அவருக்கு நாங்க இங்கே இருப்போம்னு சொல்லி அவர் விரும்ப மாட்டேன். இங்கே இருக்கிறதுக்கு இங்கே பிரச்சனையா வேணும். அப்ப நாங்களும் அதோட அப்படியே போனான்னு சொல்லி வளர்க்கப்பட்டு சோழிக்கு மேல சோழின்னா வாழ கஷ்டம் தானே. பிள்ளை பிறந்ததுக்கு பிறகுதானே நடந்தது? எத்தனை வயது பிள்ளைக்கு? இப்ப இவைக்கு 9 வயசா? 9 வயசா? தன் பர்த்டேக்கு பத்தியா சொல்லி கொண்டிருக்கா. பர்த்டே 8 மாசம் 13ஆம் தேதி தானே எண்ணி கொண்டு இருக்கா. என்ன வேணும் கேட்டிருக்கேன். என்ன வேணும் தனக்கு ஒரு டீஸ் அவ போடுறது இந்த சட்டை இது போடல சட்டை போடுற இதுல சோர்ஸும் ஒரு டீஷர்ட் தான் போடுறது. அதான் வேணும். இல்லாட்டி ஒரு டெனிம் வேணும். மற்றபடி சட்டை போடுற யூனிஃபார்ம் மட்டும்தான் அவன் சட்டைன்னு போட்டிருக்காரு. போடுறல அவ சின்னல இருந்து அப்படி பழகிது என்ன செய்யறேன். அப்ப அவர் வந்து திரும்ப உங்களோட அவருக்கு 2 பிள்ளைகள் இருக்கு. இப்ப இந்த இது வந்து நீங்க எப்ப இருந்து பழகுன? நீங்க இந்த ஓலை பின்ற ஓலை வந்து நான் 1976ஆம் ஆண்டு நான் ஓஎல் எக்ஸாம் எழுதி போட்டு பழக துவங்கினேன். அந்த டைம் பழகினேன். அப்படி பழகினத்தாலதான் அதான் உங்களுக்கு கை கொடுக்குது. நினைச்சு பாக்கல கை கொடுத்து எனக்கு இது வந்து இது இவ்வளவு நாளும் நான் ஏரியா விட்டு ஏரியா போய் செஞ்சு கொண்டு வந்தேன். நான் வரும்போது இவைக்கு எங்கட அம்மா என்ன செஞ்சிருக்கா போய் தண்ணி வேண்டியிருக்கு சொல்லி விடப்போ பிள்ளைக்கு தகரம் போட்டுச்சு. இப்படி எந்த பின் கால் அப்படி வெட்டி 7 சைக்கிள் ஆளுது. சரியா? 7 சைக்கிள். நான் அவ்வளவு நாள் ஏரியா விட்டு தான் போய் ஒரு ஆளுக்கு நான் இலங்கையில போகாத இடம் இல்லை. எங்கட சார் வந்து சிங்களால் அவர் எல்லா இடம் கொண்டே பழகினேன். உங்களை நான் காட்டுறேன் வாட்ஸ்அப்ல போட்டுறேன். அப்புறம் விட கால் வெட்டின பிறகுதான் நான் பார்த்தேன் இது பெரிய கரைச்சி அம்மாங்களுக்கு பாக்கலாம் இதைய தண்ணி எடுத்துருன்னு சொல்லி அவங்களோட கேட்டுக்குள்ளால போகும்போது தகரம் மாட்டிட்டு அப்படியே கால் உள்ளுக்க போட்டுச்சு. பிள்ளைங்க அந்த தைக்கல் பின்னுக்கு பாருங்க இப்பயும் அந்த விரைப்பு நேர்வு ஸ்கூல் போகலவா என்னடா தண்ணி பெறல இருந்து இப்படி ஆடினு நொந்துட்டு அந்த நேரம் நொந்தோடனே குத்தத்து வாங்கிட்டு அப்ப நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் நான் ஜோதிச்சு நான் ஏரியா விட்டு ஏரியா போறப்ப கவனிக்க கஷ்டமே இருக்கு. அதுக்கப்புறம் நான் ஐடியா செஞ்சு இங்கேயே ஆக்களை எடுத்து நான் இங்கேயே செய்யணும். அப்புறம் எஸ்கோஜியோட நான் தொடர்பு கொண்டு அவங்களோட இந்த ட்ரைனிங் ஒன்று செஞ்சு அதுல நான் வெண்டேன். அதுல வந்துதான் எனக்கு அலுமாரி இந்த மேஸ் கதிர எல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் அனுப்பிடுவாங்க. அதுலதான் தந்தவங்க. இதுல நான் ஃபர்ஸ்ட் இலங்கை மாவட்டத்துல பல்மேரா செஞ்சது இது இந்த பெரிய ஒரு அலுமாரி இந்த கதிர இந்த மேஸ் அந்த கதிர எல்லாம் எனக்கு அனுப்பிடுவாங்க கொழும்பாளர். அது பிறகு அவங்க தான் எனக்கு எஸ்போஜி அகம் எல்லாம் என்னென்ன வருது இங்கேருந்து டூர் ஒன்று வருதுன்னு சொன்னா சொல்லுவாங்க. ஒடியல் கூழ் எல்லாம் செய்வோம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க அனுப்புவோம். அதெல்லாம் எங்களை செய்வோம். அதுலதான்
இப்ப இதை தாண்டி வேற எதுவும் செய்யற நீங்களா? இதை தாண்டி வேற எனக்கு செய்ய டைம் இல்லை. விளக்கிட்டாங்க. அப்ப பணம் கழியாது எல்லாம் செஞ்சு கஷ்டம் தானே உடம்பு. சொல்ல போனா இதுல இருக்கிறத எல்லாம் செய்யறீங்க. இதுல எல்லாமே செய்யறேன் நாங்க. அவ்வளவு சாமானும் செய்யறேன். அப்ப கஷ்டம் தானே. எல்லாம் செய்யறது. இப்போ அரேஞ்ச்மெண்ட் ஒன்று செய்யும் போது எல்லாம் கூட்டுவோம். நான் ஒரு நாள் ஃபுல்லா கூட்டி எல்லாம் கிளீன் பண்ணி தான் ஆரம்பிப்பேன். வருமானம் கொஞ்சம் அதிகமா வந்துச்சுன்னா நீங்க ஆட்கள் வச்சு செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. பாப்பா நீ கொஞ்சம் காலமே நீங்க சொல்ல போனா ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி செய்யலாம் போல. எனக்கு நான் இதெல்லாம் லோன் எடுத்து தான் இதெல்லாம் செஞ்சேன். நான் விரண்டினா எனக்கு நான் விரண்டா கொழும்புல ஈக்கடை ஒன்று இருக்கு. அவங்களுக்கு நாங்க சாமான் அனுப்பிடுறாங்க விரட்டில. அவ விரண்டா தான் எனக்கு லோன் தந்தல. இதெல்லாமே அவங்க தந்த இதெல்லாம் நான் ஒரு வருஷம் முடியும் முதல் ஃபர்ஸ்ட் டைம் இது மேல எல்லாம் ஒரு லோன் 1.5 லட்சம் ரூபாய் எடுத்து செஞ்சேன். இப்ப நேற்று முன்னாடி எடுத்த லோன்ல தான் இதெல்லாம் நிலம் எல்லாம் இழுத்து விட்டு ஒரு ட்ரைனிங் ஒரே டாக்ஸ்களா இருக்குன்னு சொல்லி இதையும் எங்கட கிச்சனையும் கொஞ்சம் செஞ்சு விட்டேன். 1.5 லட்சம் ரூபாய் தந்தவங்க லோன். அப்ப நீ அதை நான் இந்த இதுல கட்டுற எங்களுக்கு கொஞ்சம் குறைவு. என்னன்னா நாங்க அவங்களுக்கு தெரியும் தானே கல்மேராக கொஞ்சம் குறைவு எங்களுக்கு வட்டி விதம் குறைச்சி தர்றாங்க. ஒரு மாசத்துக்கு நான் 21,000 ரூபாய் நான் கட்டுறேன். உங்களோட அப்பாட சொந்த இடம் எது? அப்பாட சொந்த இடம் ஜாழ்ப்பாணம். ஜாழ்ப்பாணத்துல இருந்துதான் நாங்க எங்க அம்மா இருந்தோம் கொழும்புல ஒரு கோஆபரேட்டிவ்ல வேலை செஞ்ச அம்மா கொழும்புல. அப்பாக்கள் அந்த நேரம் எங்க ஆட்சி கம்பர் மேல. எங்க ஆட்சி வந்து கம்பர் மேல. அந்த கம்பர் மேலையில இருந்து அப்பா வெங்காயம் கொண்டு போனா அம்மா அங்க கண்டு விரும்பி விரும்பி கட்டிட்டு வந்தவங்க. வந்துதான் இவ்வளவு. அதுக்கு பிறகு பிரச்சனையும் ஆயிட்டேன்னு. அதனால கொஞ்சம் 2 பக்கமும் பிரச்சனை. ஆட்சியாக்களும் அம்மா சிங்களம் வந்து விரும்பல, அவங்க அப்பா தமிழ் விரும்பி. அதனால பெரிய கஷ்டத்தை நாங்க அனுபவிக்கிறோம். நாங்க அதே கஷ்டம் தான் இப்ப உங்களோட வாழ்க்கையில. எனக்கும் பெரிய கஷ்டம். ஆனா எந்த ஒரு கட்டித்தனம் கடவுள் ரகிருவேன் இந்த ஓலை வேலையை பழைய அம்மாவும் வந்து எதிர்காலம். இவதான் எதிர்காலம். இவ நீ படிச்சு ஏதாவது ஒன்று செஞ்சதான் நாங்களே எதிர்காலம். அம்மாவும் வந்த உடனே நிறைய விஷயங்கள் கதைச்சிருந்தாங்க. அம்மாவும் கதைக்க ரெடி என்று சொன்னா அவடையும் கதைச்சு கொள்ளலாம். அம்மா கதைக்கிறவங்களுக்கு விளங்குமா? கதைச்சு நல்லா கதைச்சவ என்னோட. இப்ப அம்மா திக்கி திக்கி இழுப்பா. பரவாயில்ல கூப்பிடும். பிரச்சனை இல்ல, கூப்பிடுங்க. அம்மாவோட நிறைய கதை கதைக்கலாம். கதைப்பீங்களா அக்காவோட? இப்ப அம்மாவும் சொல்லியிருந்தா குலப்படியா வந்து வீட்டுல குலப்படியா? இல்ல கிளாஸுக்கு போற நீங்களா? யாரு கொண்டு விடுற கிளாஸுக்கு? மாமா. பிள்ளையோட பர்த்டே வர்றது என்ன வேணும் பர்த்டேக்கு? சைக்கிளா? ஏன் அந்த ஸ்கூலுக்கு போய் வருவீங்களா சைக்கிள்ல தனியா? நீங்க தனியா போய் வருவீங்களா? டியூஷனுக்கு எல்லாம் போகலாம். என்னன்னா போய் வரைக்கும் கொஞ்சம் சிக்கல். அதாவது பொடியங்கள் அதெல்லாம் கலைக்கிறாங்க. அழுது கொண்டிருக்கோம். எனக்கு ஒரு சைக்கிள் எடுத்தாங்க. ஸ்கூலு அந்த கிளாஸுக்கு அப்ப நடந்து போறது நடந்து போறது. அதுக்கு தான் வந்து பர்த்டேக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்க சைக்கிள் ஆகும்னு சொல்லி சொல்றாங்க. சரி சைக்கிள் எல்லாம் நாங்க கொண்டு வரல. இப்ப தங்கச்சிக்கு ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் ஒன்று கொண்டு வந்திருக்கோம். சரியா? ஸ்கூலுக்கு போற நீங்க தானே கொம்பாஸ் பாக்ஸ் இருக்கா? இப்ப இருக்கேன்னு விளையாட்டு போல உங்களுக்கு பிரைஸ் கொடுத்துவாங்க. விளையாட்டு போட்டியில ஃபர்ஸ்ட் வந்தீங்களா? என்ன விளையாட்டு செய்வீங்க? ஓட்டப்போட்டி. ஓட்டப்போட்டி. என்ன அப்ப அக்கா அப்ப கொண்டு வந்திருக்கிற அதான் பிறகு ஜூஸ் பண்ணி கொள்ளுங்க இத. சரியா? இது என்னன்னு தெரியுமா? வேணுமா இது? வேணாதா? என்னன்னு தெரியாதா? இதுவும் ஒரு விளையாடுற சாமான் தான். இந்த இப்படி இந்த நைட்ல இந்த மேல இப்படி அடிச்சுட்டு உங்களோட வீட்டை ஃபுல்லா மரம் மாதிரி அடிச்சு இல்லண்டா போயிரும் போல. வெட்ட இடத்துங்கள்ல விளையாடலாம். சரியா? ஹாப்பியா? சரி ஓகே தங்கச்சி. தங்கச்சி வந்து பெருசா கதைக்காங்கல்ல, கொஞ்சம் வெக்கப்படுறான்னு. அம்மாட்ட மட்டும்தான் கதை வளர்ப்ப. சரி ஓகே. இது வந்து நாங்க கொண்டு வந்திருந்தாலும் சுவிஸ் நாட்டுல இருக்கிற ஒரு அண்ணா தான் வந்து இந்த சாமானெல்லாம் அனுப்பியிருந்தவரு. ஜோன் ஆண்ட்ரூஸ் அண்ணா அனுப்பின சாமான்களை வந்து இப்படியான சின்ன பிள்ளைகளுக்கு நாங்க கொடுத்து கொண்டு வரோம். அதுலதான் தங்கச்சிக்கு தந்திருக்கோம். இவங்க தான் வந்து சந்திரிகா அக்காட அம்மா. என்ன? வணக்கம் அம்மா. அம்மாட பேர் என்ன? குணரத்ன மேனிக்கு. சரியா சொல்லிட்டேன்னா? ஓகே. அம்மாவுக்கு எத்தனை வயது? 73 வயது. இப்ப நீங்க பிறந்த இடம் எதம்மா? குளியாப்பட்டி. எந்த டிஸ்ட்ரிக்ட் அது? குருநாகல். மறந்து நீங்க கல்யாணம் கட்டி வரைக்கும் 18 வயசு. 18 வயதுல திருமணம் செஞ்சிட்டீங்க.
இப்ப ஐயா வந்து எங்க சந்திச்ச நீங்க? எங்க அப்பா பெரியப்பா பொலிஸ்ல இருந்து அவருக்கு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை இல்லைன்னு சொல்லி என்ன அவங்களுக்கு தான் இருந்து அதான் இப்படி அங்க ஒரு தமிழ் பிள்ளை என்ன 500 ரூபா காசு கட்டி அந்த நேரம் கோஆபரேட்டிவ்ல வேலை எடுத்தாங்க. அதுல தமிழ் பிள்ளையோட நான் கூட்டாளி அப்படி தமிழ் பிள்ளையோட கோஆபரேட்டிவ்ல வேலை செய்யக்குள்ள கூட்டாளியா இருந்திருக்கீங்க. அதுக்கு பிறகுதான் ஐயாவை சந்திச்சிருக்கீங்க. அந்த டைம் உங்களுக்கு தமிழ் பேச வருமா? தெரியாது. அப்ப தெரியாது. பாம்பு கடிச்ச கையில அதை கூட சொல்ல தெரியாது விரலை காட்டி தான் கண்டுபிடிச்சேன். இங்க வந்ததுக்கு பிறகு அப்போ பாபா இருக்கு 3 மாசம். அம்மா வந்து இங்க வந்ததுக்கு பிறகும் அவங்க அந்த சிங்களம் தான் கதைச்சிட்டு இருந்தவ, தமிழ் கதைக்கே வராது. பாம்பு கடிச்சது வந்து கையை காட்டித்தான் சொல்லி இருக்காவோ. என்னண்டம்மா காட்டுல நீங்க சிங்களம் கடிக்குது என்னன்னா நான் வந்த புதுசுல இவங்க அந்த முட்டை கோப்பி அடிச்சு ஐயாட்ட அக்காவுக்கு புள்ள இல்லை எங்களோட நல்ல பாசம், ஐயாவில நல்ல பாசம். அவங்க அந்த பின்னேறாங்க அவ ஆடு பார்க்க போய் அவ இந்த சவுக்காரம் துண்டு இந்த குஸ்னி ஓலையில வச்சிருந்தேன். நாங்க அந்த கோப்பக்கலை சவுக்காரம் வந்து சாரியா கடிச்சிட்டோம், வளத்துக்கு மேல கடிச்சிட்டோம். அது போல தான் இப்படி காட்டிட்டேன். இப்படி காட்டித்தான் பாம்பு அடிச்சிட்டேன்னு சொன்ன நீங்க. இப்ப வந்து சிங்களம் கதைக்க தெரியுமா? இப்ப சிங்களம் நான் போறேன் தானே செத்த வீடு நல்லதுக்கு அறிவிக்கா போறக்கூடாது. ராஜாங்கனையில ஏழு சகோதரம் இருக்கு. அக்கா உண்டு, தம்பி 3, தங்கச்சி 2 எல்லாம் அங்க இருக்கிறோம். அவங்க எல்லாம் பேசுறாங்களோட. எனக்கு சில நேரம் அக்கடை புள்ள வந்து வெளியில இருந்து 5000 10,000 அனுப்புறேன், உடுப்பு அனுப்புறேன். போன்ல கதைக்கிற மலையாம சின்ன சின்ன உதவிகள் செய்வாங்க. ஐயா வந்து உங்களை நல்லா பாத்து கொண்டாரா? நல்லா பாத்து. ஐயா ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளையோட அம்மாவுக்கு ஐயா நல்ல மனுஷன். ஐயா சிங்களாக்களோட தான் சின்ன மிகுந்த பிற சிங்களாக்களோட தான் பழகிது. அதனால ஐயா நல்ல சிகரெட் பீடி வெத்தில பார்க்க ஒண்ணுமே இல்லை. டிவி பார்ப்போம், சண்டைப்பாடு இருக்கும். பிள்ளைகள் தான் குழப்படி. பிள்ளைகளை நினைச்சுதான் அழுதுட்டு இருந்தாவோ. இந்த கொரோனா ஊசி போட்டு ஒரு அண்ணாவுக்கு உடம்பு இயலாம போயிட்டான். அதால வந்து திருமணம் செஞ்சவங்களும் விட்டுட்டாங்க. இப்ப இந்த அக்கா தான் வந்து பார்த்து கொண்டு இருக்காங்க. அவரை 1.5 வருஷம் உடுப்பு கழுவணும், சாப்பாடு கொடுக்கணும், இல்லைன்னா சாராய கொடுத்து காசு கொடுக்கணும். இல்லாட்டி இருக்க தூசம் தலை காத்து ஒரு நாள் அக்கா கல்லால இருந்து பொலிசு குடிக்க விட்டு அதற்கு சுயநிலை இல்லை. சுய நினைவு இல்லாம போயிட்டு வருது. தூசம் தலை கேட்கும் ஒரு அம்மா சாப்பாடு தான் கேட்கும். ஐயாவும் தூசம் தலை பேசுவேன். என்ன செய்யுற பெத்த பிள்ளை தானே பார்த்து கொண்டு இருக்கீங்க. இவ்வளோ காசு சொல்லுது. இந்த அக்காட்ட புள்ள வெளிநாட்டால ஒரு பெரிய போனோட அதை கூட எனக்கு தெரியாம விட்டு அவர் அந்த மூளை இதுதானே ஆளை பார்த்தா வடிவானாலும் ஆம்பளை. இந்த வருத்தத்துல இப்படிதான் இருக்கு. சரி, எனக்கு நல்லா இருந்தவராம அந்த ஊசு போட்டது வாழ்ற இந்த நடவடிக்கைகள்ல மாற்றம், தோற்றத்திலையும் மாற்றம் வந்துட்டான். ஜனமூலுக்கு சொல்லுவோம் பெரிய செத்து போகும். பெண்களுக்கு தெரியாம ஒழுங்கின கையோட போய் கசிப்பு குடிக்கும். அவருக்கு அந்த சுவநிலை இல்லை. இப்ப நாளைக்கு இந்த ஒரு பாம்பலுக்கு போற நூல் போடுறேன். நூல் போட்டு புள்ளையில காட்டு நான் கூட்டி வந்து போறேன். எங்களுக்கு இந்த புள்ளை இல்லாடி பெரிய கஷ்டம். பேர பிள்ளை இல்ல மகள் மகளை சொல்றேன். இதை கூட்டு வடிவா இருந்தா அவங்க வந்து பார்க்கணும். அப்ப கூட்டுக்கிட்டு இல்லை எனக்கு கால் நடக்கல. இவக்கு ப்ரெஷர் உப்பு இல்லாம தான் சாப்பிடுறேன். மகளுக்கு சோறுக்கு உப்பு போடுறது இல்லை, உப்பு இல்லாம தான் சமைக்கிறேன். சரி அம்மா, எங்களோட வந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி. சரி அம்மா, சொல்லட்டா என்ன இது வந்து பனங்கட்டி சரியா? இது பனங்கா பலகாரம். சாப்பிடுங்க. இதுல விலை வந்து சொல்றேன், 1 கிலோ பனங்கட்டி சரியா 2200 ரூபா. 2200 ரூபா 1 கிலோ பனங்கட்டியில விலை. இது பனங்கா பலகாரம் வந்து நாங்க வந்து இப்ப ஒரு இதுல ஒரு 10 ஒரு இதோட கொஞ்சம் பெருசா இதோட 10 200 ரூபா அப்படி கொடுக்கும். 200 ரூபா அப்படி. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நான் கை கழுவிட்டு வரேன்னா. இது வந்து பிளேன் பனங்கட்டியும் முடிச்சிடுங்க. அதை வச்சு சரி டேஸ்ட்டை பார்ப்போம். நல்லா இருக்கு பனங்கட்டி அந்த மாதிரி. ஓ உண்மையில அந்த கதிர்காமத்துல எல்லாம் வாங்குற கொஞ்சம் மாசேத்த மாதிரி இருக்கு. தனிய கஷ்டம், சரியான கஷ்டம். ஒரு நாள் அப்படி எங்களுக்கு முடியுது எல்லாம் காய்ச்சி எடுக்க. அந்த மாதிரி பனங்கட்டி. இது அந்த பனங்காடு அந்த கொஞ்சம் கசப்பு எல்லாம் இருக்கு. அதெல்லாம் எடுத்து விளத்துவோம், மேல எடுக்கணும். அது மேலால வர இது நுரமே அதெல்லாம் எடுக்கணும். சிலாக்களை எடுக்காம தான் அதை செய்யறாங்க. அதை வேணா கொஞ்சம் அணியா போயிருமெண்டு. நாங்க வந்து இப்ப 20 லிட்டர் கிட்ட விட்டு தானே 1 கிலோ காய்ச்சி எடுக்கிறோம். அவ்வளவு எடுத்து ஒரு 2 சுண்ணாம்பு அது
இது இப்ப குறிப்பா சொல்ல போனா எப்படி நீங்க செய்வீங்க இது சொல்ல எளிமையானது. இப்ப நாங்க என்ன செய்யறோம், 10 லிட்டர் பணம் இது இருக்கு கற்பனி இந்த இருக்குல்ல அந்த இருக்குல்லோ, அது அவங்க சுண்ணாம்பு அடிக்கிறது தெரிஞ்சா சுண்ணாம்பு கல்லு அந்த பெருசா இருக்கு அந்த மேலே இருக்குல்லோ அது வந்து கல்லு. அதை நாங்க என்ன செய்வோம், இப்ப நாங்க இதாக்க போறோம்னு சொன்னா பனங்கட்டி ஆக்க போறோம்னு சொன்னா அதுக்கு சுண்ணாம்பு அடிச்சு முட்டிக்குள்ள சுண்ணாம்பு அடிச்சு பின்னிரம் காலையிலயும் எடுப்பாங்க. சரியா 10 லிட்டர் இதை எடுத்தோம் கற்பனி எடுத்தோம்னு சொன்னா ஒரு பெரிய தாஜிகளை வடிச்சு ஊத்திட்டோம்னு சொன்னா அதை காய்ச்சி கொண்டு விரைகளை என்ன செய்யும், அந்த நுரை வரும், அந்த சுண்ணாம்பு மேல வரும் பொங்கி கொண்டு பால் மாதிரி பொங்கி வரும். அதெல்லாம் நாங்க எடுத்து என்ன படியும் ஒரு 1.5 லிட்டருக்குள்ள போவோம். அந்த நுரை 10 லிட்டர் 1.5 லிட்டருக்கு போவோம். போய் நல்லா காய்ச்சி கொண்டு சரியான பதம் வந்து கொண்டு நல்லா ஒரு மணி 2 மணி தேவலாம் இது வெப்பமேற்றி கொண்டு இருக்கும். நாங்க முறைய கிட்ட வேலை அதுக்கப்புறம் சொட்டு அந்த பதம் வரைக்கும் சொட்டு எண்ணி நல்லா கிண்டி போட்டு டக்குன்னு இறக்கி போட்டு அந்த இது இருக்கு முட்டை கேஸ் நான் குட்டான் தின்று நாங்க இதை கிடக்கணும். குட்டான் சின்ன பெட்டி இருக்குல்ல அந்த சின்ன பெட்டி இதோட சின்ன நாங்க உள்ள கிடக்கணும். இப்படி சின்ன பெட்டி பின்னி வச்சிருப்பேன் ஏற்கனவே சின்ன குட்டி பெட்டி 100 கிராம் 50 கிராம் ஊற்றக்கூடிய பெட்டி இருக்குது. அதுக்கு ஊத்தி போட்டு இங்க ப்ரோக்ராம் வைக்க வந்து எடுப்பாங்களாக்கள். நாங்க பிரைவேட்டா கேட்டாலும் 1 கிலோ அப்படி கொடுக்குறாது. இது இப்ப சாப்பாட்டுக்கு போட்டது சாப்பாட்டு பார்க்க இது வந்து பனங்கட்டின்னு சொல்றீங்க. இதுல இருக்கிற இவ்வளவு மருத்துவம் இருக்கு தெரியுமா? இது பிள்ளைங்கிட்ட ஒரு குழந்தை கிடைச்சா கூட இதை கொடுக்குறாங்க பொம்பளைகளுக்கு. இன்னைக்கு முள்ளந்தண்டு நல்ல பலமா வர்றதுக்கு தான் இது கொடுக்குறது. இதுல கால்சியம் இருக்கு தானே, சுண்ணாம்பு தானே சேர்க்கிறாங்க பிள்ளைங்கிட்ட. அந்த பின்னிக்கிற குழந்தை முள்ளந்தண்டு வளைவில்லாம இதை கொடுக்கறது காரணமே சரியான மருத்துவம் இருக்கு. மற்றது வந்து டொய்லெட் பூ வாட்டிக்கு சின்ன பிள்ளைகளுக்கு கரைச்சி போட்டு கொடுக்குறது. இது பனங்காய் பலகாரம். நல்லா இருக்கு உண்மையில. இது வந்து சாப்பிடல நாங்க என்னன்னு இதுல எடுங்க. இது நல்லது என்னடா அது கொஞ்சம் என்னடா அவன் மாக்கலக்க நினைச்சா வந்த எங்களுக்கு வந்த பொடியங்க அதான் வித்தியாசமா இருக்கு. நம்ம செய்யறதெல்லாம் மா சேர்த்து செய்வோம். களிய கூடப்பட்டு ஒரு கொஞ்சம் மாவதான் நாங்க சேர்த்தேன். நாங்க என்ன கொஞ்சம் பார்த்து நிக்கிற பாவமா இருக்கு, கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. இதுல கூட எடுத்துதான் இருக்கு. இது 4 நாளா கொஞ்சம் சுட்டு அப்படி இருக்கு டேஸ்ட் நல்லா இருக்குல்ல. நாளைக்கு செய்வேன் நாங்க. நாளைக்கு வந்து நீங்க ஒடியல் குழும் செய்வீங்க. நீங்க 2 வாங்க. இதுல இப்ப பாக்க போனா இந்த கல்லெல்லாம் வந்து சொல்லி வச்சதுக்கு பிறகு எத்தனை நாள்ல நீங்க குடுப்பீங்க? இல்ல இன்றைக்கு ஆர்டர் பண்ணா நாளைக்கு குடுப்பீங்க? இது வந்து கல்லு சீவராக்கள் இருக்கிறாங்களோ அவங்க காலையில பின்னேரம் வளமையா கல்லு சீவரம் தான் இருக்கு. வந்தாரு அண்ணர் தான் இந்த கேம். சரியா அவர் தான் இந்த கேம். அப்ப காலையிலயும் எடுப்பாங்க பின்னேரம் எடுப்பாங்க 4 மணி. சரியா இப்ப ஒரு ஆக்கள் பார்க்க வந்த ஒரு ட்ரிப் பார்க்க வந்துட்டேன்னு சொன்னா இப்ப என்ன எத்தனை மணிக்கு வேற 1 மணி என்ன கேட்பாங்க. நான் காலையில ஒரு 10 மணிக்கு வாங்க. அப்ப அவங்க எல்லாம் சீவி ரெடியா இருப்பாங்க. முட்டி தான் கட்டுறது. முட்டி கட்டி விட்டோம்னா சில பாலையில வந்து 3 போத்தல் இருக்கும், சில இதுல 5 போத்தல், சில இதுல முட்டி வலிகிற அளவுக்கும் நிறைய கல்லு வேணும். அப்ப என்ன செய்ய விடிய மோர்னிங் குடிக்கிறது நல்ல டேஸ்ட் இனிப்பு. நாங்க புலாயெல்லாம் கட்டுவோம். இந்த புலாய் இருக்குல்ல இதெல்லாம் இந்த புலாயெல்லாம் நாங்க உடனே கட்டி அவங்க நேச்சுரல் கப்புன்னு சொல்லி விருப்பம் இந்த இதெல்லாம் விதிரு ஒண்ணும் பண்ண ஆட்டுவாங்க. அப்ப அதுக்காக இல்ல வர எல்லா ஜனத்துக்கும் புலாதான் இல்லாட்டி சிரட்டை இதான் விருப்பம். ஒடியல் கூழ் மட்டும் டீஸ்ல கொடுமை இல்லாட்டி சிரட்டை செய்வீங்க. நாளைக்கு வந்து ஒடியல் கூழ் செய்வீங்க. நாளைக்கு எங்களுக்கு வந்து 2 ஆர்டர் எடுத்துக்கொள்ளுங்க. நாளைக்கு வரணும். நீங்க நாளைக்கு 11 மணிக்கு வாங்க. 11 மணிக்கு சரி ஓகே. நாளைக்கு ட்ரை பண்றோம். அக்காட நம்பர் எடுத்துட்டு போறோம் என்ன மாதிரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு. அடுத்தது வந்து இங்க வாரவங்க இப்ப டூரிஸ்ட் மாதிரி வந்து இங்க வந்துதான் அப்படியே சாப்பிட்டு போறாங்க. நாளைக்கு உண்மையில வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்டா இருக்கு. ஒரு இடம் வந்து இப்படி சாப்பிடல நாங்களும். உண்மையில நீங்க வந்து சாப்பிட்டு பார்த்தாலும் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து ஸ்ரீலங்காட டேஸ்ட் வந்து அப்படியே இருக்கு. என்ன உண்மையில இது வந்து ஒரு விளம்பரமாண்டு சொல்ல போனா அக்காவுக்குரிய ஒரு உதவிதான் இது. இப்ப நிறைய பேர் வார இடத்துல இங்க வந்து சாப்பிடுறது மூலம் அவங்களோட குடும்ப செலவையும் வந்து பிள்ளைகள படிப்பையும் வந்து சொன்னா ஒரு பொம்பளை உழைச்சு செய்யறா வந்து சொன்னா இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு செய்யறா. அதுக்கு ஒரு மோட்டிவேஷனா தான் இப்ப நம்மட இப்ப வெளிநாட்டுல இருக்கிற உறவுகளும் வந்து இங்க வாராங்க. இப்ப நாளைக்கு வர்றது foreigners தான் 2 பேர் கொண்டாடுறாங்க. எஸ்போஜி கொண்டது 2 foreigners 2 பேர் அப்படி வராங்க. இப்ப ஒருத்தங்க மூளை எடுத்து செய்யறதை விட அக்கா இது வந்து நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி செய்யற டைம்ல உங்களுக்கு வருமானம் கூட வரும். என்னோட சொன்னாங்க. ஆனா கூட வந்து வசதின்றதுக்கு அக்கா நேச்சுரல் தான் வந்து உண்மையில விரும்புறாங்க. பனை ஓலையால நீங்க அப்படி அடிச்சு சேர் 2-3 போட்டு ஒரு 3-4 அப்படி செஞ்சு வச்சு அடிச்சு வச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இடவசதி இருக்கு தானே. அடுத்த கட்டம் நீங்க அதை செய்யுங்க. அப்ப அந்த டைம் நாங்க வந்து பாப்போம். உங்களோட இதெல்லாம்
பிள்ளைகளை நிலைமையில இழுத்து வராக்கள் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்ம காட்டுறதுல வழியா இருந்து குடிக்கிறதுல அரேஞ்ச் பண்ணி எல்லாம் வழியை செஞ்சு காட்டுறேன். இப்படி நீ கொஞ்சம் நாளைக்கு வந்து பாப்போம். நாளை 2 பேர் டூரிசம் ரெண்டு இவங்க எக்ஸ்போஜி அறிவிச்சிருக்கேன். சரி, அப்ப நாளைக்கு அவங்க 10 மணி அப்படி வருவாங்க. நாளைக்கு நான் 10 மணி வர நாங்க அப்படியே அவங்க தொழில் தப்பி எல்லாம் பார்த்துட்டு தான் நெஞ்சு வருவேன். நான் கப்பல் அறையில சுடுவேன். நான் தனியே தான் எடுக்கிற சம்பளம் அவங்க தர என்ன லோன் அம்மாக்குற பிரச்சனை எனக்கு கட்டாதான். அதெல்லாம் நான் தனியவே எல்லாமே நானே தங்கி கொடுக்குறது. இப்ப நம்ம நாட்டில் இருக்கிற உறவுகளும் தான் இப்ப ஒடியல் கூழ் குடிக்கணும்டா ஜப்னாவுக்கு தான் போகணும்ன்ற அவசியம் இல்லை. இங்கேயே வந்து குடிச்சு கொள்ளலாம். நானும் இப்ப ஒடியலுக்குள் குடிக்கிறதுக்கு என்ன ஆசை. ஆனா அப்ப ஜப்னா போனாதான் குடிக்கலாம் ஒரு எண்ணத்துல இருந்த பரவாயில்ல. வந்து கொஞ்சம் உரைப்பு கூட நாங்க பொறினஸ் நாளை வாரப்படியே நான் உரைப்பு குறைப்பேன். அது ஒன்றுதான் வித்தியாசம். மற்ற சகலதும் பாவிப்போம், உரைப்பு மட்டும் குறைப்போம். சரி, ஓகே. கொஞ்சம் வெள்ளப்பூட எல்லாம் போடுவோம், கொஞ்சம் உரைப்பு குறைக்க அவங்க விரும்ப மாட்டாங்க. நாளைக்கு அறிவிச்சுட்டாங்க உரைப்பு குறைக்கணும். அப்ப நாளைக்கு உரைப்பு குறைச்சி. சரி அக்கா, அடுத்தது வந்து இப்போதைக்கு எங்களால முடிஞ்ச ஒரு உதவியா தங்கச்சிக்குரிய கிளாஸ் பீஸ்களுக்கு நீங்க எதை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்க ஒண்ணு நினைக்க கூடாது. எங்களால முடிஞ்ச உதவியா தந்திருக்கோம். இதுல வந்து எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 5000 ரூபாய். 5000 ரூபாய் இருக்கு. இது வந்து வெளிநாட்டுல இருக்கிற உறவுகள் தான் இப்படி கொடுக்க சொன்னவங்க, இப்படி கஷ்டப்படுற உறவுகளுக்கு. இப்ப உங்களுக்கு வந்து ஒரு ஊக்குவிப்பா தான் நாங்க இதை செஞ்சிருக்கோம். இதை வந்து செஞ்சது லண்டன்ல இருக்கிற ஒரு அண்ணாதான் வந்து கொஞ்சம் காசு அனுப்பியிருந்தவர். அவர் வந்து தன்னை பேர் சொல்ல தேவையில்லை, நீங்க கொடுங்கன்னு சொல்லியிருந்தாரு. அவரோட கடைசி வாட்ஸ்அப் இலக்கமானது 7293 இருக்கு. அந்த வகையில அவங்களுக்கு நாங்களும் நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறோம். நீங்களும் எனக்கு நீங்க சில உதவியை விட எனக்கு இந்த பனையில வந்து சரியான விருப்பம். சின்ன இந்த பனைய இலங்கை வெளிநாடு எல்லா இடத்துக்கும் அறிக்கக்கூடிய எனக்கு சாத்தியக்கூறு இல்ல. இத வந்து நீங்க செஞ்சா உங்களுக்கும் நன்றி. எனக்கு இதை வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது இவ்வளவு கஷ்டப்படுறேன். ஆனா இதை டெவலப் பண்றதுக்கான சாத்தியக்கூறு என்னன்னு சொன்னா இந்த இது வந்து குறைஞ்சு கொண்டே போகுது. ஆனா இது வந்து நேச்சுரல் அன்றைக்கு வெளிநாட்டுக்காரனே விரும்புறாண்டு எங்க நாட்டுக்காரனுக்கு அதுல சரியான அனுபவம் இல்ல. சரி, அப்ப நீங்க பனங்கப்பழம் சாப்பிட்டு சொன்னீங்க எவ்வளவு சுவையா இருக்கு. அதே மாதிரி ஒரு ஆக்களை அறிமுகப்படுத்துறதுக்கு எனக்கு அதுக்குரிய இதுகள் இல்ல. நீங்க செஞ்சு மூலம் வந்து இது அறிமுகமாகி நிறைய உறவுகள் வந்தா எங்களுக்கும் சந்தோஷம் அக்கா. சரி, ஓகே, நாங்களும் இந்த காணொலியை முடிச்சு கொள்றோம். எங்களுக்கும் வந்து சாப்பிடுறதுக்குரிய திங்ஸ் எல்லாம் வந்துறீங்க. தேங்க்யூ அக்கா. உங்களுக்கும் நன்றி. வெளியில இருந்து எனக்கு உதவி செஞ்ச அவருக்கு நன்றி. சரி, ஓகேக்கா. இந்த காணொலியில நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். பெண் தலைமைத்துவம் தாங்குற குடும்பமா இருந்தாலும் தன் குடும்பத்தை வந்து சிறந்த வழியில இவங்க நடத்தி கொண்டு வராங்க. அதுவும் வந்து அவங்களுக்கு கை கொடுத்தது பனை ஓலையில செய்யற பொருட்களும் உணவு பண்டங்களும் தான் அவங்களுக்கு கை கொடுத்து இந்த அளவுல வந்து அவங்களோட குடும்பத்தை கொண்டு நடத்தக்கூடியதா இருந்துச்சு. அப்ப எங்களால முடிஞ்ச உதவியை அவங்களோட ஒரு ஊக்குவிப்புக்கும் தங்கச்சிட கிளாஸுக்கும் பயன்படுத்த சொல்லி நாங்க ஒரு சின்ன ஒரு உதவி செஞ்சிருந்தோம். இருந்தாலும் இவங்களுக்கு செய்யற பெரிய உதவியா வந்து எங்கட ஊருக்கு வார வெளிநாட்டுல இருக்கிற உறவுகளா இருக்கட்டும் அல்லது எங்கட ஊர்ல இருக்கிற உறவுகளா இருக்கட்டும், இப்ப பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் நம்ம சாப்பாடு சாப்பிடுறோம். அது வந்து இப்பத்தைய நியூ ஜெனரேஷனுக்கு ஏற்ற ஃபுட்டை தான் வந்து நம்ம சாப்பிடுத்து இருக்கோம். ஆனா இதெல்லாம் வந்து பழங்கால அழியாத சொத்து. இதை வந்து பாதுகாக்க வேண்டியது நம்மட கடமை தான். இப்போ இப்படியான இடங்களை வந்து ஊக்குவிக்கணும். நம்ம வந்து இங்க 4 பேர் சாப்பிடுற டைம்ல அவக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பேரை வேலைக்கு வச்சு இன்னும் டெவலப் பண்ணக்கூடியதா இருக்கும். அப்ப அப்படியான உதவிகளை வந்து நம்மளும் செஞ்சு கொடுக்கலாம். அப்ப வெளிநாட்டுல இருந்து வார உறவுகளும் வந்து எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னா இவங்களோட அட்ரஸை வந்து நாங்க தருவோம். இந்த இருக்கு என்ன நம்பரும் இருக்கு. இந்த அக்காட வந்து டீட்டெயில்ஸும் இந்த பெனர்ல இருக்கு. சந்திரிகா இந்த இருக்கு நம்பர். அப்படி வார உறவுகள் வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஓடர்ஸை கொடுத்தாலும் அக்கா வந்து செஞ்சு வைப்பாங்க. இது வந்து விளம்பரப்படுத்துதல் நினைக்கலாம், ஆனா உண்மையில விளம்பரப்படுத்துதல் தான். என்னத்துக்காகனா இந்த அக்காட தங்கச்சிக்கும் வந்து படிப்பு செலவுகள் இருக்கு. அவங்களோட வாழ்வாதாரத்துக்காகத்தான் நான் வந்து இதை செஞ்சிருக்கேன். மற்றபடி எங்களுக்கும் ஒண்ணும் இல்லை. சரி, இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. அது வந்து இந்த குடும்பத்துக்கு பெரிய ஒரு வகையில உதவியா இருக்கும். நாங்களும் வந்து இந்த காணொலியை முடிச்சு கொள்றோம். உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜேபி பிளாக். பாய். Is the equipment that you are going to taste the toddy, okay? So we are putting the toddy inside and you have to hold on from the both sides and bring, okay? Yeah. Right. Okay. Small. Okay. Oh. It's very bad. Wait for it from. Yeah. That's this side.
You want more? Dubai pumpkin. You can put. It is called long beans. Long beans. Oh yeah. Yeah. Good. Thank you. Okay. ஓகே, நேற்று வந்து அக்காடை விட்டு நாங்கள் காணொலி எடுத்திருந்தோம். அந்த டைமில் ஒடியல் கூழ்ன்றது எனக்கு உண்மையில் இது வரைக்கும் சாப்பிட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. பக்காட்ட கேட்டேன், எப்போ நீங்கள் ஒடியல் கூழ் செய்வீங்கன்னு சொல்லி. இப்போ அவங்க சொன்னாங்க, நாளைக்கு எங்களுக்கு ஒரு ஆர்டர் இருக்குது, கொஞ்சம் டூரிஸ்ட் மாதிரி வருவாங்க, அப்போ அதோடு சேர்த்து உங்களுக்கும் ஓகேன்னு சொன்னால் டைம் இருந்தால் வாங்கன்னு சொன்னாங்க. அப்போ கட்டாயம் வந்து நாங்களும் வாரம்னு சொல்லியிருந்தோம். ஏன்டா அதோட டேஸ்ட்டை வந்து பார்க்கணும். அக்கா வந்து அந்த கருப்பட்டி அதோட பனங்காய் பணியாரம் தந்திருந்தாங்க. அதுவும் வந்து வேறு லெவல் சூப்பராக இருந்துச்சு. அப்போ இதையும் வந்து டேஸ்ட் பார்க்கணும்னு சொல்லி நாங்கள் இங்கே வந்திருந்தாங்க. வந்த டைமில் பார்த்தா இந்த டூரிஸ்ட் மார் அந்த பனங்கல் இறக்குற இடத்த போயிருந்தாங்க. அங்கே வந்து நேச்சுரலாக உடனே பனங்கல் இறக்கிட்டு வந்து அவங்க டேஸ்ட் பார்த்துருந்தாங்க. இப்போ எங்கிட்ட கேட்டிருந்தாங்க தேவையான்னு சொல்லி, இல்லை வேணான்னு சொல்லிட்டோம். அதுக்கு பிறகு வந்து ஒடியல் கூழ் அக்கா செஞ்சு கொண்டு இருக்காங்க. அதுக்குரிய அந்த மரக்கறி சாமான் எல்லாம் வந்து எங்கட கையாலே போட சொல்லி தந்திருந்தாங்க. இப்போ அதில் வந்து இன்னொரு சிஸ்டர் நீங்கள் போடுங்கன்னு என்னட்ட சொல்ல நானும் வந்து போட்டுட்டேன். இப்போ வந்து ஒடியல் கூழ் ரெடி ஆகி கொண்டு இருக்கு. எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லி நானும் சொல்கிறேன். இங்கே வந்திருக்கிறவங்களும் வந்து ரொம்ப ஆர்வத்தோடு இருக்காங்க, எப்படி அதோட டேஸ்ட் இருக்கும்னு சொல்லி பார்க்குறதுக்கு. வாங்க இப்போ அதையும் நான் காட்டிக்கொள்கிறேன். அவரை கூப்பிட்டு கூட இதுவரை சாப்பிடல தானே, ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டாக இருக்குது. அதோட கூழண்டு கேள்விப்பட்டிருக்கேன். எங்கட இடங்கள்லாம் அரிசி மாவில் சீனியும் போட்டு செய்வாங்க. பிறகு குரக்கன் கூழ், சவ்வரிசி கூழ் அப்படியானது சாப்பிட்ருக்கோம். ஆனால் இந்த நண்டு இறாலெல்லாம் போட்டு இதான் ஃபஸ்ட் டைம். ஒடியல் கூழ் குடிச்சிருந்தா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதில் வந்து கொஞ்சமாக உரைப்பு குறைச்சி போட்டிருக்காங்க. என்னென்னு சொன்னால் டூரிஸ்ட்மாக இருக்குது, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. அக்கா சொன்னாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு கொஞ்சம் உரைப்பு கூட போட்டு தரேன்னு சொல்லி. இல்லைக்கா பிரச்சனை இல்லை, டைம் ஆகிட்டு நாங்களும் சாப்பிட்றோம்னு சொல்லி சாப்பிட்ருந்தோம். வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது வந்து பனங்காய் பணியாரம் செஞ்சுருக்கு, அதையும் வந்து டேஸ்ட் பார்ப்போம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்மளோட வீட்டில் இப்படி செய்கிறாங்களே, இல்லை கடுங்க வழியாக இருக்குது. மற்றது ஒடியல் கூழ் வந்து ஒரு கப் 500 ரூபான்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கா
நாங்களே இப்ப குடிச்சிட்டோமே. சரி ஓகே, அதுக்குரிய பேமெண்ட் நாங்க கொடுத்துட்டு இப்ப வந்து இந்த காணொலியை முடிச்சு கொள்றோம். மற்றது உங்களுக்கு கொண்டு சொல்லணும்க்கா, நீங்க வந்து அந்த துவரங்காடு ஜங்ஷன்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று செஞ்சீங்கன்னா உங்களுக்கு டூரிஸ்ட் மாதிரி பார்த்து வரக்கூடிய மாதிரி இருக்கும். அதை ரெண்டு ஒரு ஐடியாவா சொல்றேன். ஏன்னா அந்த ரோட்ல நிறைய பார்த்துருக்கேன், டூரிஸ்ட் மாதிரி நிறைய பேர் போய் வராங்க. அந்த இடத்துல நீங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று வச்சீங்கன்னா இங்க வரக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அது உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கு, பிள்ளையும் வளர்த்து கதைச்சு அப்படி செஞ்சு கொள்ளுங்கக்கா. சரி, நாங்களும் போயிட்டு வரோம். பாய்.